பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மயில் வந்து வசமா அவங்க ஹஸ்பண்ட் சரவணன் கிட்ட மாட்டிக்க போறாங்க. சரவணனும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, வேலை முடிச்சுட்டு அப்படியே அந்த சைட்ல ஹோட்டல்ல சாப்பிடலான்னு சொல்லிட்டு போவாங்க. மயில் வேலை பார்க்குற அந்த ஹோட்டல்ல தான் சாப்பிடுறதுக்காக போவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஆர்டர்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், அந்த ஆர்டர் வந்து மயில் தான் எடுத்துட்டு வருவாங்க. மயில் வந்து சரவணன கொஞ்சம் கூட கவனிக்காம வந்து ஆர்டர்லாம் வந்து வச்சுட்ருப்பாங்க. வச்சுட்டு மயில வந்து உடனே சரவணன் பார்த்தோன்னே, மயில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. மயில் வந்து சரவணன பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. என்ன இங்கே வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. மயிலுக்கும் ஐயோ! பார்த்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னே புரியல அவங்களுக்கு. உடனே வந்து சரவணன் பார்த்தீங்கன்னா, சாப்பிடாம வெளிய எந்திரிச்சு போயிருவாரு. மயில் பார்த்தீங்கன்னா, சரவணன் பின்னாடியே வந்து என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவ்ளோ பொய் சொல்லியிருக்க, ஏதோ கம்பெனியில வேலை பார்க்குற, கம்பெனி வந்து அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்லிட்டு என்ன அங்க பக்கமே வராம பண்ணியிருந்த. இவ்ளோ பொய் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மயில் கிட்ட கேட்பாங்க. மயில் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. ஆனா சரவணன் பார்த்தீங்கன்னா, மயில்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிருவாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சரவணன் மூலியமா மயில் வந்து ஹோட்டல்ல தான் இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு எல்லாமே ஷாக் ஆயிருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மயில் வந்து எதுக்காக இந்த மாரி ஏமாத்தி வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கணும், அதையே நம்மள்ட்ட வந்து கம்பெனியில வேலை பார்க்கணும்னு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாரும் மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்பாங்க. இது மூலியமா தான் பார்த்தீங்க அப்படின்னா, மயில் வந்து ஒண்ணுமே படிக்கல. மயில் படிச்சதே கொஞ்சம் தான். டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே மயில் வந்து படிக்கல. இவ்வளோ நாளா நம்மள்ட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து வீட்ல எல்லாருக்கும் தெரிய வரும். இதுக்கப்புறம் மயிலுக்கு வந்து என்ன தண்டனை குடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.